محمد وعلى آله وسلم نافع بالله صلاة دائمة دوام بالله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه بالله صلاة دائمة دوام بالله السلام عليكم السلام عليكم يا أبا العباس ولي بن ملكان خضر عليه السلام السلام عليكم يا أبا العباس ولي بن ملكان خضر عليه السلام السلام عليكم يا أبا العباس ولي بن ملكان خضر عليه السلام وآتينا عيسى بن مريم البينات மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் தந்தோம் பையினாத் தெளிவான அற்புதங்களை தந்தோம். ரைட்டப்பா. ஆத்தைனா ஈசபன மரியமல் பையினாத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்தோம் பையினாத் தெளிவான அத்தாட்சிகளை தந்தோம். அல் முஅஜிசாத்தில் வாலிஹாத்தி தெளிவான அற்புதங்களை தந்தோம். என்ன கே எஹியாயில் மூத்தானவர்களை ஏயாத்தாக்குவதை போல இப்ராஹில் அக்குமஹி பிறவி குருடனை குணமாக்குவதை போல அக்குமங்கிறது இசுவாயிலுங்க. நிறத்தின் மீது குறையின் மீது அறிவிக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் இசுவாயில் அஃபாயில் என்ற வசனில் வரும். விளங்குது அக்குமகு பிறவி குருடனை குணமாக்குவதை போல அபரசி வெண்குஷ்டரோகியை குணமாக்குவதை போல. அபரஸ்னா வெண்குஷ்டரோகின்னு அர்த்தம். அதுவும் இசுவாயில் தான். அபரஸ் குறையின் மீது அறிவிக்குது. அவே இசுவாயில் விளங்குதா. இப்போ இப்ராஹில் அக்குமஹி பிறவி குருடனை குணமாக்குவதைப் போல அபரசி வெண்குஷ்ட ரோகியை குணமாக்குவதைப் போல மூத்தானவரை அயாத்தாக்குவதைப் போல தெளிவான அற்புதங்களை மரியமின் மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் தந்தோம். இஹ்பாரிபில் மஹீபாத்தி மறைவான செய்திகளை அறிவிப்பதைப் போல. மறைவான செய்திகள்லாம் சொல்லுவாங்கள்ல, எப்படி? அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடியதையும் நான் சொல்வேன். உன் அப்பிவுக்கும் இமா தகுக்குலூன் ஒமா தத்தகிரூன். இங்கே எதை சாப்பிட்றீங்களோ அதையும் நான் சொல்லுவேன். எதை வீட்டில் வச்சுருக்கீங்களோ அதையும் நான் சொல்லுவேன். வீட்டில் எதை வச்சுருக்கீங்களோ அதையும் நான் சொல்லுவேங்கிறாங்க. இல்லையா? அப்போ மறைவான செய்தி அல்லாஹ்வுக்குரியது. ஆனால் அது அந்த மாதிரி இல்மை யாருக்கு கொடுத்துருந்தா அல்லாஹ் தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான். மூத்தான போனவங்களை யாரும் ஹயாத்தாக்க முடியுமா? அது அல்லாஹ் உப்ரி உல் அது கூட வருதே என்ன இருக்குது? துஹியில் மூத்தாபி இதுன்னு இல்லா வருதுனங்க. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அனுமதியை கொண்டு மூத்தானவங்களை கூட நீங்கள் ஹயாத்தாக்கிடுவீங்க. அது நடக்குமாங்க? அது அந்த பேர் அற்புதம் தானே அது. அப்போ தம்பி மறைவான செய்திகளை விளங்குதா. உன் அப்பிவுக்கும் பிமா தகுக்கலும் நீங்கள் எது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதையும் நான் சொல்லுவேன். ஏதோ வீட்டில் சேஃப்டி பண்ணி வச்சுருக்கீங்களோ சேகரம் பண்ணி வைத்திருக்கிறீங்களோ நம்மளுக்கு என்ன தெரியும். ஆனால் ஈசாலாம் சொல்லிடுவாங்க என்ன வீட்டில் வச்சுருக்கீங்க, இப்போ என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் சொல்லிடுவேன். இதான் மறைவான செய்தியில் அறிவிக்கிறது தானே. விளங்குதப்பா. அப்போ தெளிவான அற்புதங்களை நாம் தந்தோம். இந்த மாதிரி விஷயங்களை அல்லது இஞ்சியிலை தந்தோம். பில் பையினாத்தி என்பதை கொண்டு நோக்கம் என்னங்க? இஞ்சியில் வேதத்தை தந்தோம். அது தெளிவான அற்புதம் தானே. அதுக்கடுத்து கொஞ்சம் அர்த்தம் வைக்கிறாங்க. ஈசா என்பது பில் இபிரியத்தி அபராணி பாஷையிலே ஈஷூ என்பதாக இருக்கும். ஈஷூ அர்த்தமா விளங்குதா. பறக்கத்து செய்யப்பட்டவர், தலைவர், செய்யுது நிக்கல போட்டிருக்குல்ல. ஈசான்னா ஈஷூன்னு அர்த்தம். அபராணி பாஷை அது விளங்குதப்பா. அது ஈஷூன்னு அர்த்தம். கேளு. அப்போ முபாரக் பறக்கத்து செய்யப்பட்டவர், செய்யுது தலைவர்னு அர்த்தம். ஈசாவுக்கு அர்த்தம் வச்சாச்சா. அதுக்கடுத்து மரியம்னா என்ன? மரியம் என்றால் ஹாதிமத்து ரப்புன்னு அர்த்தம். ஏன்னா ஹிதுமத் பைத்துல் முகத்தஸில் பணிவிடை செய்யறதுக்காண்டி தான் நிதிரி செஞ்சாங்க. எனக்கு ஒரு பிள்ளையை தான் நான் பைத்துல் முகத்தஸில் கொண்டு போய் ஹிதுமத் செய்யறதுக்கு விட்டுறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவே ஹாதிமான்னு தான் அர்த்தம். அவங்க விளங்குதா. மரியம்னா என்ன அர்த்தம்? ஹாதிமத்து ரப்பு, ரப்புக்கு ஹிதுமத்து செய்யக்கூடியவர் தான் அர்த்தம். ரப்புக்கு ஹிதுமத் அப்படியே கூட விட்டுட்டாங்க. நான் ஆம்பளை பிள்ளை தான் நினச்சிருந்தேன், நான் நீ பொம்பளை பிள்ளையை தந்திருக்கேன், அதுதான் சிறந்தது. விளங்குதான் கேட்டேன். அதுக்கு கிளீன் அர்த்தம் வைப்பாங்களாம். எப்படி கேட்டேன். ரப்பி இன்னி வலாதுவா உன்சா, நான் பொம்பளை பிள்ளையை பெற்றிருக்கேன்னு மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? ஜும்லை இஸ்மியா ஹஸ்பண்ட் அசுருக்கு வரும். முத்தஸ்மானி அன்னபாயிஸ் நிறுத்தவியாலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. விளங்குதான் கேட்டேன். இன்னி வலாதுவா உன்சா இதை அல்லாவுக்கு தெரியாத செய்தியாக சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் அசுருக்கா வேண்டியும் சில ஜும்லா கபரியாக வரும். இருக்கு இந்த ஆயத்தை கொண்டு வர்றாங்க. இன்னி ரப்பி இன்னி வலாதுவா உன்சா, நான் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டேன்னு வருத்தப்பட்டாங்கன்னு. ஆனால் கிளீனூர் சொல்லுவாங்களாம். அப்படிலாம் இல்லை, வருத்தம்லாம் படலை. அவங்க மகிழ்ச்சியில் குதூகூலத்தில் சொன்னாங்களாம். ரப்பி இன்னி வலாதுவா உன்சா,
நான் பொம்பளை பிள்ளையை பெற்றிருக்கேன் அல்லா லைச தக்கரு கல் உன்சா. இந்த பொம்பளை பிள்ளை நான் நினச்சி வச்ச ஆம்பளை பிள்ளை மாதிரி கிடையாது, இதுதான் சூப்பர் பிள்ளை. லைச தக்கரு நான் நினச்சி வச்சிருந்த ஆம்பளை பிள்ளை கல் உன்சா, இந்த பொம்பளை பிள்ளையை போன்ற ஒன்றும் கிடையாது, இதுதான் சூப்பர். விழுந்தர் கேட்டேன், நான் நினச்சேன் ஆம்பளை பிள்ளை தான் கிதுமத் செய்யறதுக்கு தோதுவாக இருக்கும்னு. ஆனால் நீ அனைத்தையும் அறிந்தவன் யா அல்லா, நீ அனைத்தையும் அறிந்தவன் ரப்பே யா அல்லா, நீ எனக்கு பொம்பளை பிள்ளையை தந்திருக்கிற, இதுதான் சூப்பர் பிள்ளைன்னு சொன்னாங்களாம். இது மகிழ்ச்சியில் வெளிப்படுத்தினது தஹசுன் தவசர்லாம் கிடையாதுன்னு வாங்கலாம். கிளீன்ஸ்லாம் மகான், அவங்க சொன்னால் அதை சொல்லலாம் தாராளமாக. அந்த கிதாபில் முக்தஸ்ரமானில் வருதுன்னு சொல்கிறோம்ல, தஹசுன் தவசருக்கு வருதுன்னு சாயுத்தீன் தஃப்தாசானி நம்ம பெரிய மகான் தான், அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கிளீனு சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். அவங்களும் பெரிய மகான் தான். விளங்குது தம்பி, விளங்குச்சா? அப்போ அவங்க அம்மா எப்படி தான் கேட்டாங்க, பைத்து பக்கத்தில் ஊழியம் செஞ்சு தான் பிள்ளையை கேட்டாங்க. அதே மரியம்னாலே ஹாதிமத்து ரப்புன்னு தான் அர்த்தம். மரியம் என்பது தி மானல் ஹாதிம், ஹாதிமுடைய மானாவை கொண்டார்கள். கொஞ்சம் தள்ளி வந்துடணும். மரியம் என்பது கொஞ்சம் கவனமாக அர்த்தம் வைக்கணும் இந்த இடத்துல. மரியம் என்பது மானல் ஹாதிம், என்ன அர்த்தம்? ஹாதிம் என்ற அர்த்தம். கொஞ்சம் தள்ளி வா. இதை மாதிரி மினன் நிசா, பெண்களிலே ஹாதிம்னு அர்த்தம். மரியம்னு என்ன அர்த்தங்க? ஆமாம், இமானுல் ஹாதிம், பெண்களிலே மினன் நிசா. அப்படி வா, அங்கே ஒன்று கரெக்டாக வரும். மரியம் என்பது இமானுல் ஹாதிம், பணியாளர் என்ற பொருளை கொண்டா இருக்கும். நிசா, பெண்களில் யாரெல்லாம் ஹிதுமத் செய்கிறாங்களோ அல்லாவுக்காக வேண்டி அவங்க ஃபுல்லாக மரியம்னு சொல்லலாமா? இப்பா இதா தம்பி, பெண்களில் யாரெல்லாம் தீனி ஹிதுமத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாக என்ன சொல்லலாம்? இதை மாதிரி க ஜைர் மினர் ரிஜால், ஆண்களிலே ஜெயிர் என்பதை போல. ஆண்களில் ஹிதுமத் செய்தவங்களுக்குலாம் ஜெயிருங்க வாங்கலாம். விளங்குதா? ஆண்களில் ஹிதுமத் செய்தவங்களுக்குலாம் என்ன சொல்றது? ஜெயிர்னு சொல்வதை போல பெண்களில் மரியம் என்பது ஹாதிம்னு அர்த்தம். விளங்குதா? நம்ம வைக்கிறது பில் அரபியத்தை, அரபி பாஷையை கொண்டு அர்த்தம் வைக்கிறோம். விளங்குதான் கேட்டேன். மரியம் நாளே ஹாதிமத்து ரப்பு, அரபியை கொண்டு தானே அர்த்தம் வைக்கிறோம். ஆனால் அது அபரானி பாஷை தான். அது என்ன பாஷை? அபரானி பாஷை. நம்ம ஹாதிமத்து ரப்பு என்று என்ன செய்கிறோம்? அரபியை கொண்டு அர்த்தம் வைக்கிறோம். அதுக்கு அபரானி பாஷைக்கு என்ன அர்த்தம் வைக்கிறோம்? அரபியினுடைய அர்த்தத்தை வைக்கிறோம், ஹாதிமத்து ரப்புன்னு. எதா விளங்கி போச்சா? சரி. கால ரூபா என்பவர் சொல்லுகிறார், எப்பா இதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குது, ஒரு ஓமையா இதுதான். எப்பா குல்தே நீ சொன்னாய். கால ரூபா சொல்லுகிறார், குல்தே நீ சொன்னாய், இல்லை ஜைர் ஒரு மனிதரிடத்தில், ஒரு தீனி ஹிதுமத் செய்யரிடத்தில் சொன்னாய். எப்படி ஒரு பெரிய வார்த்தையை சொல்கிறாய். லம் தசில்கு மரியமே அந்த இடத்தை அடையலை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க. அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, எப்பா கமுல மினர் ரிஜாலி கசீர், ஆண்களிலே முழுமை அடைந்த பலர்கள் உண்டு. எப்பா புகாரி ஷரீஃபில் வருது, கமுல மினர் ரிஜாலி கசீர், ஆண்களிலே முழுமை அடைந்த பலர்கள் உண்டு. கமுல மினர் ரிஜாலி கசீர், ஆனால் வலம் யுக்முல் மினர் நிசா, பெண்களிலே முழுமையை அடையவில்லை. இல்லா மரியம் பின்த் இம்ரான், வாசியா இம்ராத் ஃபிரௌன், வ ஹதீஜா பின்த் ஹுவைலத், வ ஃபாத்திமா பின்த் முஹம்மத், வ ஃபதுல் ஆயிஷா அலா சாயிரி நிசா க ஃபதுலி சரீர் அலா சாயிரி தாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஆண்களிலே முழுமை அடைஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, பெண்களிலே முழுமை அடைந்தவர்களாக ரொம்ப சொற்பம். அதற்கடானா இல்லா மரியம் பின்த் இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாமை தவிர அவங்க பெண்களில் முழுமை அடைந்தவர்கள். வாசியா இம்ராத் ஃபிரௌன் பின்த் மஸாஹிமினுடைய மகளார் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாமை தவிர, ஆசியாமா பெரிய அந்தஸ்து உள்ளவங்க. ஹதீஜா பின்த் ஹுவைலத், என்னுடைய துணைவியார் விழுதர்கண்ட உம்முல் மூமினீன் ஹதிஜா நாயை தவிர அவங்களாம் முழுமை அடைந்த பெரிய சூப்பர்மேன். விழுதர்கண்ட சூப்பர் உமன், சூப்பர் உமன் கேட்டேன். விளங்குதா? சூப்பர் உமன் கேட்டேன். அவங்க உயர்ந்த பெண்மணி அவங்களாம். ஹதிஜா நாய். ஓ ஃபாத்திமா பின்த் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி மகள் ஃபாத்திமாவை தவிர அவங்களாம் பெரிய டாப்புக்கு போனவங்க. ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம்னே சொல்லலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம்லாம், ஹதிஜா அலைஹிஸ்ஸலாம், ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் சொல்லலாம். ஓ ஃபதுல் ஆயிஷா அலா சாயிரி நிசா, ஏனைய பெண்களை விட ஆயிஷா நாயுடைய வரிசைனா சிறப்புன்னு அர்த்தம். ஆயிஷா நாயுடைய சிறப்பு க ஃபதுலி சரீத் அலா சாயிரி தான், ஏனைய உணவை விட சரீத் என்ற அரபு நாட்டு உணவுக்கு தனி சிறப்பு இருக்கிற மாதிரி. அது ரொட்டியில் கறியை ஊற்றி சாப்பிட்றாங்க. அது அவ்வளோதான்.
அரபு நாட்டு உணவு. அரபு நாட்டில் எப்படி நம்ம பிரியாணியை பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, மந்தி சாப்பாடுலாம் இப்போ வந்து இல்லை. விளங்குதான்னு கேட்டேன். நம்ம நாட்டில் பிரியாணி தான் உயர்ந்த சாப்பாடு. எப்படி பிரியாணிங்கிறது உயர்ந்த சாப்பாடுகளில், அதே மாதிரி பெண்களிலேயே ஆயிஷா நாய்க்கு தனி சிறப்பு உண்டு இல்லை. அப்போ பெண்களிலே ஒரு தனி இடத்தை பெறக்கூடியவர்கள் ஆயிஷா நாய்கள். இப்போ இவங்கெல்லாம் முழுமை அடைந்தவங்க. அப்போ முழுமையை அடைந்தவருடைய அந்தஸ்தில் யாரை கொண்டு வர்றாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம். இதை கேட்டாங்களாம் எட்டி பெரிய டாப்புக்கு போனவங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாளில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆசியா அம்மாவை தான் யார் கல்யாணம் பண்ணிப்பா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த கல்யாணத்தில் நம்மளாம் கலந்துக்கணும். விளங்குதா? அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. விளங்குதா? குல்தே அவனை வந்து பாடத்தில் பேசிக்கிட்டு வச்சிருந்து நாங்கள் பேசிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். விளங்குதா? குல்தே ஏய் நீ சொன்னாய் லி ஜைர் ஒரு, அதாவது ஏல ஜெயிர்னா ஒரு ஜெயிருக்கு தீனி ஹிதுமத் செய்கிறவருக்கு நீ சொன்னாய் ஒரு செய்தியை. எந்த செய்தியை போய் சொல்கிற? லம் தசிலுகு மரியம் அலைஹிஸ்ஸலாமே அந்த அஸ்தை அடையலை. இல்லை சில விஷயங்களை சிலவங்களுக்கு தான் விளங்கும், எல்லாத்துக்கும் விளங்காது. யாருக்கு தான் விளங்கும்? சிலருக்கு தான் விளங்கும் சில பேச்சுகள்லாம். மரியம் அலைஹிஸ்ஸலாமே அடையவில்லையே, எத்தவில்லையே, அப்படிப்பட்ட ஒரு ஹாதிமுக்கு நீ சொன்னாய் நான் வருது. விளங்குதப்பா? இதெல்லாம் ஒரு உவமைகளில் கட்டுப்பட்டது. விளங்குதா? சரி. அப்போ ஆண்களில் வந்து ஹாதிமா இருக்கிறவருக்கு ஜெயிருக்குவாங்க, பெண்களில் தீனி ஹிதுமத் செய்கிறவங்களுக்கு மரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஹிதுமத்தால் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். சரி, இப்போ வசனுகு எப்பா மரியம் என்பதனுடைய வசன் மஃஅல் என்பதாக இருக்கும். எப்படி தானேப்பா? மஃஅல் மஃஅலுங்கிற வசன். ஏன்னா எப்படி கொண்டு வர ஃபைலுங்கிற வசனில் அதை கொண்டு வர முடியாது. வலம் இது லம் யஸ்புத் ஃபைலுங்கிறதுல தெரிபடவில்லை. அப்படியே மஃஅலுங்கிற வசன் மஃஅல் மரியம் கரெக்டாக வருது. ஹிதுமத் செய்கிறவர், அலீம்னா விளங்கக்கூடியவர். அப்போ அந்த வசனில் தானே வரணும். அப்படி இல்லையே கேட்டேன். அப்படியே மஃஅலுங்கிற வசனில் இது வந்திருக்குங்கிறாங்க. சரி, ஐயதுனாஹு ஈசா அலைஹிஸ்ஸலாமை நாம் வலுப்படுத்தினோம். பிரூஹில் குதுஸ் பரிசுத்த ஆவியை கொண்டு வலுப்படுத்தினோம். அதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வலுப்படுத்தினோம். அவங்க போகிற இடத்துல யார் போவாளாம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போவாங்களாம். எவனும் எதுவும் செய்ய முடியாது. யாரும் எதுவும் செய்ய முடியாது, ஒன்றும் டச் பண்ண முடியாது, தொட்ட முடியாது. கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட போய்கிட்டே இருப்பாங்க. விளங்குதப்பா? இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமோடு இருக்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரே இருக்கிறா? அல்லாவே இருக்கிறான். எப்படி? வல்லாஹு யஸிமுக்க மினன்னாஸ், மக்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நான் உங்கள் கூட இருக்கேன் நபிங்கிறான். நபி ஸல்லல்லாஹு கூட யார் இருந்தா? அல்லாவே. நாவே தொட முடியலையே, கொல்லணும் ரொம்ப வருது. இன்னைக்கு கொல்லணும்னு முயற்சி செஞ்சான், சீர் வச்சான். ஏன் விஷம் வச்சு ஆட்டையே கொடுத்தான்னு உள்ள ஒரு பொம்பளை கொடுத்துருச்சு. யூத பொம்பளை நபி ஸல்லல்லாஹு கொல்ல முடியலையே, விஷமே வேலை செய்ய மாட்டேன்னுச்சு. விஷமே என்ன செய்ய மாட்டேன்னுச்சு, நபி ஸல்லல்லாஹு வேலை செய்ய மாட்டேன்னுச்சு. ரைட்டப்பா? அதான் வல்லாஹு யஸிமுக்க மினன்னாஸ். நபி ஸல்லல்லாஹு யாரே கூட இருக்கா? அல்லாவே கூட இருக்கா. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி யாரே இருக்கிறா? போகிற இடங்களுக்கெல்லாம் அல்லாஹ் வரும். ரைட் தானே அர்த்தம் வைக்கிறது? இல்லை நான் அர்த்தம் வைக்கிறேன். ரைட்டா? சரி. அப்போ வையதுனாகு ஈசா அலைஹிஸ்ஸலாமை வலுப்படுத்தினோம். வையதுனாகு கவ்வைனாகு ஈசா அலைஹிஸ்ஸலாமை வலுப்படுத்தினோம். பிரூஹில் குதுஸ் பரிசுத்தமான ஆவி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வலுப்படுத்தினோம். குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு அயதுனாகு என்று. ஐயதுனாகுல போய் இருக்க எப்படி ஓதப்பட்டிருக்கான்? அயதுனாகுன்னு கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. சரி, பிரூஹில் குதுஸுங்கிறது இருக்குங்களேங்க, அது எப்படின்னா இலாபத்துல் மௌசூஃப் இல்லை சிபத். மௌசூஃப் வச்சு சிபத்தின் பக்கம் இலாபம் செய்வாங்க. எப்படி இருக்கும்? அசல்ல பிரூஹில் குதுஸ்ன்னு இருக்கும். பிரூஹி அலிஃப்லாம் இருக்கும். பிரூஹில் குதுஸை தான் உலகம் கண்ண மௌசூஃப் சிபத்தாக வரக்கூடியதை மௌசூஃபை என்ன செய்வாங்க? சிபத்தின் பக்கம் இலாபம் செய்வாங்க. இலாபத்துல் மௌசூஃப் இல்லை சிபத். மௌசூஃபை சிபத்தின் பக்கம் என்ன செய்வாங்க? இலாபம் செய்வாங்க. அதில் கட்டுப்பட்டு இது ரைட் தானே? பிரூஹில் குதுஸ் போட்டாங்க பாருங்க. பிரூஹுல் முகத்தஸா பரிசுத்தமான ஆவியை கொண்டு அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வழிபடுத்தினோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வழிபடுத்தினோம். கவுனிக்கு. சரி, இது எது மாதிரினா தம்பி? இப்போ மௌசூஃப் சிபத்தை அவர் 2 இடத்துல முலாபலியாக கொண்டு வர்றது. இலாபத்துல் மௌசூஃப் இல்லை சிபத். இது எது மாதிரினா கவுனிக்கு நீ சொல்கிற மாதிரி ஹாத்தமுல் ஜூதுன்னு எப்படா சொன்னோம்? அல் ஹாத்தமுல்
ஜாயிதுன்னு சொல்லணும். ஜாயிதுனா கொடை கொடுக்கக்கூடியவர், விளங்குதா? அல் ஹாத்தமுல் ஜாயிதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல எப்படி சொல்கிறது? ஹாத்தமுல் ஜூதுன்னு மௌசு என்ன செஞ்சிடுறது? மஸ்தர் ஆக்கி சொல்கிறது. அதை சிபத்தை எப்படி செஞ்சிடுறது? மஸ்தர் ஆக்கி சொல்லுவாங்க. ரைட்டுப்பா? ஏய் கௌரிக்கு நீ சொல்வதை போல ஹாத்தமுல் ஜூதுன்னு அல் ஹாத்தமுல் ஜெய் என்ன இருக்குது? ஜாயிதுன்னு சொல்லணும். ஜாயிதுன்னா கொடை கொடுக்கக்கூடியன்னு அர்த்தம்பா. ஏடா ஜாயிதுன்னு விசு வாயிலா சொல்ற இடத்துல மஸ்தர் ஆக்கிறது. மஸ்தர் ஆக்கி எப்படி சொல்கிறது? ஹாத்தமுல் ஜூது, கொடை கொடுக்கக்கூடிய ஹாத்தம், கொடை கொடுக்கக்கூடிய அதை மஸ்தர் ஆக்கிறது முபாலகாவுக்க வேண்டி. ரஜுலு சீதக்கின் எல்லாம் ரஜுலுன்னு சாதிக்குன்னு சொல்லணும். லே ரஜுலுன்னு சாதிக்குன்னு சொல்ல வேண்டிய இடத்துல உண்மை பேசுகின்ற மனிதர் என்று சொல்ல இடத்துல எப்படி சொல்றது? ரஜுலு சீதக்கின் உண்மை சொல்லுகின்ற மனிதர். சாதிக்கிற இடத்துல சிதுக்குன்னு ஆக்கிறது. ஆமாம், மஸ்ஜித் பக்கிலா வச்சு விட்டுருவாங்க, மசுவை தள்ளி விட்டு. அராதபிகி இங்கே பரிசுத்தமான ஆவியை கொண்டு வலுப்படுத்தினோன்னு என்ன அர்த்தம்? அராதபிகி இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு நாடுகிறான். ஜிப்ரீல் யார? ஜிப்ரீல் இஸ்லாமின் ஆடுறான். இப்போ கீழே சொல்லப்படுகிறது ரூஹ் ஈசா அலைஹிஸ் ஸலாம். ஈசா அலைஹிஸ் ஸலாமுடைய ரூகையே சொல்லப்படுதான். எதையே சொல்லப்படுதுங்க? ஐயதுனாகு அவரை வலுப்படுத்தினோம் பி ரூஹில் குதுஸ் பரிசுத்தமான ஆவியை கொண்டு. ஏன் ரூகையில் ஊதப்பட்டிருக்கு? வனபகனா ஃபீஹி மின் ரூஹினா. ஏபா நம்ம ரூகையே ஊதுனோங்கிறான்ல. எப்படி வருது? நம்ம ரூகையே ஓதுனோங்கிறான்ல. அல்லாவுடைய ஆவிதான் ரூஹம் மினுகுன்னு வருது இல்லப்பா. ரூஹும் அல்லாவுடைய பொறுத்தினாலும் ரூஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ரூஹும் மினுகு அது மேலே உள்ளது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறேன். வனபகனா ஃபீஹி மின் ரூஹினாங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்கிறான். ரூஹும் மினுகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புறத்தில் உண்டான ரூஹு. அல்லாவுடைய ரூஹு தான் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அது ரூஹுல்லான்னு ஒரு பேர் இருக்குல்லப்பா அவங்களுக்கு. அப்போ அவங்க ஆவியே தூய்மையானதுன்னு அர்த்தம். அவங்க ரூஹே என்னது? தூய்மையான ரூஹு. ஏன்னா அவங்க ரூஹு ஏன் தூய்மையான ரூஹுங்கிறோம்? நம்மளாம் ரூஹு ஊதப்பட்டவங்கள செய்தான் நம்மளை தொட்டான். தொட்டதுனால தான் அழுகுறோம். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் தொடலை? செய்தான் தொடலையாம். தொட வந்தால் ஒரு இடையில ஒரு குறுக்க ஒரு ஏதோ ஒரு திரையை கொடுத்துறானா, திரையில தான் குத்துனானா. விளங்குதா? அப்படியே ஹதீஸில் வருது. ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் விழுந்தர்கள் அவங்க அம்மா துவா கேட்டாங்கல்ல, எல்லாரும் எனக்கு பொம்பளை பிள்ளையை தந்திருக்கிற இன்னி ஒழிதுகா பிக்க துர்ரியத்தா மின ஷைத்தான் ரஜீம். இன்னி ஒழிதுகா இந்த பிள்ளைக்கும் துர்ரியத்தா இந்த பிள்ளையினுடைய சந்ததிகளுக்கும் ஷைத்தானில் இருந்து நான் காவல் தேடுகிறேன். இன்னி ஒழிதுகா பிக்க துர்ரியத்தா இந்த பிள்ளைக்கும் இந்த பிள்ளையினுடைய சந்ததிக்கும் என்ன இருக்குது? ஷைத்தானுடைய தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். துவா கேட்டேன். அவைய மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் பாதுகாப்பு இருக்குது. ஷைத்தான் கிட்ட வர முடியாது. அவங்க தாய்க்கும் வர, அவங்க பிள்ளைக்கும் வர முடியாது. யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் தொடரல ஷைத்தான். ரைட்டுப்பா? அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹுன்னே சொல்லப்படுது. ஆமாம், அவங்க ரூகையே நம்ம என்ன செஞ்சோம்? வலுப்படுத்திட்டோம். அவங்க ரூஹு சூப்பரான ரூஹு. யார் ரூஹு? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உயிரினே சொல்கிறது. வசபஹா பிஹி தூய்மையானது என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹ் எப்படி வர்ணிக்கிறான்? தூய்மையானது என்று வழங்கியிருக்கான். ஏலி தாரதிகி அன் மஸ்தி ஷைத்தான் ஷைத்தான் தொடுவதிலிருந்து அவங்க ரூஹ் சுத்தமாக இருப்பதினால், அவங்க சுத்தமாக இருப்பதினால். ரைட்டுப்பா? தாரதிகி அன் மஸ்தி ஷைத்தான் ஷைத்தான் தீண்டுவதிலிருந்து அவங்க தூய்மையாக இருப்பதினால் அவங்க ரூஹையே அல்லாஹ் தூய்மையானதுன்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணிக்கிறான். விளங்குதா? விளங்குதப்பா? அவ் லி கராமத்திஹி அலல்லாஹி தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமாக இருப்பதினால் அவங்கள பரிசுத்தமான ரூஹுன்னு சொல்கிறான். அல்லாட்ட அவங்களுக்கு தனி சிறப்பு இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நேர்த்தனமாக அர்த்தம் வைக்கிறது. வலிதாலிக்கு இதனால தான் அலாபஹா இலா நஃப்சிஹி அவங்க ரூஹை தன் பக்கமே இலாப செஞ்சு. எப்படி? ரூஹும் மினுகுங்கிறான். அவங்க ரூஹை என்ன சொல்கிறான்? அல்லாவுடைய புறத்தினால ரூஹுங்கிறான். ரூஹும் மின்னுகு அல்லாவுடைய புறத்தினால ரூஹுங்கிறான் அவங்க ரூஹை. ரைட்டா? ஏப்பா வலிதாலிக்கு அல்லாபஹா இல்லை நஃப்சிக்கு தண்ணின் பக்கமே என்ன செஞ்சுட்டான்? இலாப செஞ்சிட்டான். ரூஹும் மினுகு அப்படின்னு. அல்லது எப்பா அவனுடைய புறத்தினால ரூஹுங்கிறதுனால தூய்மையான ரூஹு. அல்லது இந்த மாதிரி இப்போ நம்ம ரூஹுகள்லாம் நம்முடைய மூதாதியுடைய முதுகந்தண்டில் இருந்துச்சு. அதான் ஆண்களுடைய முதுகந்தண்டில். அதுக்கிட்ட அதிலிருந்து தாயினுடைய கர்ப்பப்பைக்கு போச்சு. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹு என்ன செய்யலை? எந்த ஆணினுடைய முதுகந்தண்டிலையும் இல்லை, எந்த பெண்ணினுடைய
கர்ப்பப்பையிலையும் இல்லை. ஏன்னா அவங்க கர்ப்பப்பையிலேருந்து பிறந்தவங்க கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கர்ப்பப்பையில் இருந்தால் பிறந்தாங்க இல்லை. அவங்க ஜெய்பில் ஓதினோம், அவங்க ஜெய்ப் வழியாக வந்த கர்ப்பப்பைக்குள்ளே போகலையாம். அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் கர்ப்பப்பைக்கும் போகலையாம். யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ரைட்டானே? அல்லாஹ் நினச்சா எங்கனாலும் வைப்பான். ஜெய்பில் ஊதினோன்னு தான் வருது. ஏப்பா அவங்கள ஏன் தூய்மையானவங்கன்னு சொல்லி அன்னஹு ஈசா அலைஹிஸ்ஸலாம் லம் யதும்மஹு சொல்லுப்பா. அவங்களுடைய ரூஹை அரவணைக்கவில்லை. சொல்லு. ஏய் ஆமாம், அஸ்ஸலாம் ஆண்களுடைய முதுகந்தண்டு அரவணைக்கவில்லை. அவுலி அன்னஹு ஈசா அலைஹிஸ்ஸலாம் லம் யதும்மஹு அவங்களுடைய ரூஹை அரவணைக்கவில்லை. அஸ்ஸலாபு ஆண்களுடைய முதுகந்தண்டு அரவணைக்கவில்லை. வலா அர்ஹாமு தவாமிசி அயல் வருகின்ற பெண்களுடைய கர்ப்பப்பைகளும் அரவணைக்கவில்லை. எல்லாரும் நம்மளாம் தந்தையினுடைய முதுகந்தண்டில் இருந்து தான் தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ளே போனோம். அங்கே போய் 10 மாதம் இருந்துட்டு வெளியே வர்றோம். அப்படி தானே? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆண்களுடைய முதுகந்தண்டிலே இல்லை, அயல் வருகின்ற பெண்களுடைய கர்ப்பப்பைக்குள்ளேயும் இல்லை. விளங்குதான் கேட்டேன். இது அல்லாத இடத்துல தான் அவங்க பிறந்திருக்காங்க. அல்லாவுடைய ரூஹு. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் பெற்றாங்க. யார் தான் பெற்றது? ஆனால் கர்ப்பப்பைக்குள்ளேலாம் அவங்க போகலை. விளங்குதா? அதுவே தான் அவங்களுக்கு தூய்மையானவங்க சொல்லப்படுதான். எனக்கு விளங்குதில்லை சொல்கிறதே. டேய் எப்படி படிக்கணும்? அவுலி அன்னஹு ஈசா அலைஹிஸ்ஸலாம் லம் யதும்மஹு அவங்கள அரவணைக்கலை. அஸ்ஸலாம் ஆண்களுடைய முதுகந்தண்டுகளோ வல அர்ஹாமு தவாமிசி அயல் வருகின்ற பெண்களுடைய கர்ப்பப்பைகளோ என்ன செய்யலை, அவங்கள அரவணைக்கலை. அதுவே தான் அவங்களை தூய்மையானவர்கள், தூய்மையான ரூகை கொண்டவர்களை வலுப்படுத்தினோங்கிறான். அல்லது இஞ்சியலை கொண்டு வலுப்படுத்தினோன்னு அர்த்தமா? எதை கொண்டு வலுப்படுத்தினோம்? இஞ்சியல் வேதத்தை கொண்டு. அவியல் இஞ்சியல் வேதத்தை கொண்டு அவர்களை வெளிப்படுத்தினோன்னு அர்த்தம். இதான் ரேட்டு அர்த்தம் வைக்கிறதே. இதில் விளங்குதா? அவியல் இஞ்சியல் வேதத்தை கொண்டு வலுப்படுத்தினோம். வேதத்தை கொடுத்து அவங்களை வலுப்படுத்தினான். ஞானங்கள் வேதங்கள்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வலுவு தானப்பா. அல்லது இஸ்மில்லாயில் ஆலம் இஸ்முல் ஆலத்தை கொண்டு வலுப்படுத்தினோம். அல்லது காண யுஹீபிகள் மூத்தானவங்களை அயாத்தாக்குவாங்களே, அந்த இஸ்முல் ஆலத்தை கொண்டு வலுப்படுத்தினோம். மூத்தானவங்களெல்லாம் அயாத்தாக்குறது எதுக்கு? எப்படி அயாத்தாக்குனாங்க? இஸ்முல் ஆலத்தை சொல்லுவாங்க, அந்த அயாத்தாயிரும். அந்த இஸ்முல் ஆலத்தை கொண்டவர்கள் என்ன செஞ்சோம்மா வலுப்படுத்தினோம். அந்த இஸ்முல் ஆலத்தை நமக்கு அல்லாஹ் கட்டி தருவானாங்க, வலிமார்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாங்க. கர இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓதிருக்காங்களாம். குதுஸ் எல்லாம் குதுஸ்ன்னு தாலுக்கு லம்பு தானப்பா வருது, இருவையில் குதுஸ்ன்னு தானே வருது. ஆனால் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி எப்படி ஓதுறாங்களாம் சொல்லுப்பா? குத்துஸ் தாலுக்கு சுக்குன் வச்சு படிக்கிறாங்களாம். குத்துஸ்ன்னு ஓதுறாங்க. இலிஸ்கான் சுக்குனை கொண்டு, சுக்குன் செய்வதை கொண்டு, இலிஸ்கான் நடத்துங்க. அஸ்கான யுஸ்கின் இஸ்கான் சுக்குன் செய்வதை கொண்டு குதுஸ்ன்னு படிக்கிறாங்க. ஜமீஅல் குரான் உள்ள எல்லா இடங்களும் எங்கெங்கெல்லாம் குதுஸ்ன்னு வருதோ அங்கே உள்ள குதுஸ்ன்னு தான் என்ன வாங்கலாம். இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி சுக்குன் வச்சு தான் படிப்பாங்க. ரெடி சரி, அடுத்து வா. அவக்குள்ளமா ஜாக்கும் ரசூலும் பிமாலா தௌவா அம்புசுக்கும் உடைய ஆன்மாக்கள் விரும்பாத ஒன்றை கொண்டு ரசூல் தூதர் உங்களிடத்தில் வரும்போதெல்லாம் ஃபரீக்கன் கதபுத்தும் ஏன்னா இஸ்தக்பருத்தும் பெருமை அடிக்கவா செய்தீர்கள் அதை கொண்டு முடிக்கணும். எப்படி? இந்த இஸ்திஃபாமுக்கு தான் அர்த்தம் வைக்கணும். அவக்குள்ளமா ஜாக்கும் ரசூலும் பிமாலா தௌவா அம்புசுக்கும் உடைய ஆன்மாக்கள் விரும்பாத ஒன்றை கொண்டு ரசூல் வரும்போதெல்லாம் இஸ்தக்பருத்தும் பெருமையடிக்கவா செய்தீர்கள். இங்கே தான் இஸ்திஃபாமுல் மஹல்லு இஸ்திஃபாமுல் இன்கார் இஸ்தக்பருத்தும்னா அவக்குள்ள மாட்டுக்குள்ளப்பா. அந்த இஸ்திஃபாமுடைய அர்த்தத்தை எங்கே கொண்டு தான் வைக்கணும்? இஸ்தக்பருத்து கொண்டு வைக்கணும். விளங்குதா? அதுதான் மஹல்லுல் இஸ்திஃபாமுல் இன்கார். இஸ்திஃபாம் இன்காரினுடைய இடம் அதுதான், ஸ்தலம். அவக்குள்ளமா ஜாக்கும் ரசூலும் பிமாலா தௌவா அம்புசுக்கும் உடைய ஆன்மாக்கள் விரும்பாத ஒன்றை உங்களிடத்தில் கொண்டு வரும்போதெல்லாம் இஸ்தக்பருத்தும் பெருமை அடிக்கவா செய்தீர்கள். அப்படி பெருமை அடித்ததினால்தான் ஃபரீக்கன் கதபுத்தும் ஒரு கூட்டத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்க? பொய்ப்பித்தீர்கள். ஃபரீக்கன் தகுத்துலூன் ஒரு கூட்டத்தை கொன்றீர்கள். அதாவது ஃபரீக்கன் கத்தல்த்துன்னு சொல்லணும். ஆனால் ஆயத்தினுடைய முடிவை பேணி எதற்கென்ன அவர்கிட்ட ஆயத்து முறிஞ்சு போயிடும். விளங்குதுத்தான். ஃபரீக்கன் தகுத்துலூன் ஒரு கூட்டத்தை நீங்கள் கொன்றீர்கள். சென்ற காலத்தை நீங்கள் வேணுங்க கடந்த காலத்தை நிகழ்காலம் மாதிரி ஆக்கி பேசப்படுது. ஆயத்தினுடைய முடிவுகளை பேணுதுனால் அப்போ சொல்லு தம்பி, ரசூல்மார்களுடைய ஆன்மாக்கள் விரும்பாத ஒன்றை கொண்டு வரும்போதெல்லாம் பிமா லா துஹிப்புஹு உடைய ஆன்மாக்கள் விரும்பாதே அந்த ஒன்றை கொண்டு வரும்போதெல்லாம் பெருமை அளித்தீர்களா? சரி, யுகாலு சொல்ல ஒரு லோகத்தை பயணிச்சாங்க பாரு.
யுகாலு சொல்லப்படும் ஹவிய, ஹவியவிலிருந்து வந்ததுன்னு சொல்லப்படும். ஹவிய யஹுவா, ஹவன்கிறது மஸ்தரா. ஹவிய, ஆமாம். யுகாலு ஹவிய பில் கசிர், பாவுக்கு கசரை கொண்டு ஹவிய யஹுவா ஹவன்ங்கிற மஸ்தரிலிருந்து வந்துச்சு. தகுவாங்கிறதுன்னு சொல்லப்படுதான். ரேட்டு தானேப்பா? ரேட்டை வச்சு ரேட்டு தானே. ஹவிய என்று சொல்வார்கள் இதா ஹப்ப, ஒரு வஸ்துவை ஒருவன் விரும்பினால், ஒரு வஸ்துவை ஒருவன் விரும்பினால் ஹவிய விரும்பினான். விளங்குதற்கு என்ன ரெண்டா? அவங்களுடைய ஆன்மாக்கள் விரும்பாத ஒன்றை கொண்டு வரும்போதெல்லாம் ரெண்டு பார்த்து வைக்கிறது. ஹவிய என்றால் ஹப்பன்னு அர்த்தம். ஹவிய என்று சொல்வார்கள் இதா ஹப்ப, ஒரு வஸ்துவை விரும்பினால். அல்லது ஹவா பில் ஃபத்தஹி, ஃபத்தையை கொண்டு ஹவான்னு படிக்கிறது. எப்படி படிக்கிறது? ஹவான்னு படிக்கிறது. பில் ஃபத்தஹி லரப, எழுதிரிப்பு மாதிரி. ஹவா பில் ஃபத்தஹி, ஃபத்தையை கொண்டு ஹவா என்று சொல்லப்படும். அதுக்கு ஹுவியன்கிறது மஸ்தரா. அதுக்கு எது மஸ்தரே? ஹுவியன் பி லம்மி, லம்மை கொண்டு ஹுவியன்கிறது மஸ்தரா. விளங்குதா? அப்போ ஹவிய என்று சொல்வார்கள். விளங்குதப்பா? இதா சக்கத்தை, ஒரு வஸ்து விழுந்து விட்டால், ஒரு வஸ்துவு விழுந்து விட்டால் என்ன சொல்லுவாங்க? ஹவியன்னு சொல்லுவாங்களா, விழுந்துருச்சின்னு. ஓ உசித்தத்தில் ஹம்சத்து, அப்படித்தானப்பா இருக்கே. ஓ உசித்தத்தில் ஹம்சத்து, இங்கே ஹம்சாவை இடையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பைனல் ஃபாயி, ஃபேவுக்கும், ஒமா தல்லக்கத்து பிஹி, அது எதை கொண்டு சம்மந்தமாகுதோ, பா அத்துடைய பார்த்தானே உலகது ஆத்தினா மூசல் கிதாபில் கொண்டு சம்மந்தமாகுது. என்னது? உலகது ஆத்தினா மூசல் கிதாபில் போய் சம்மந்தமாகுதுப்பா. விழுதர் கேட்டேன். அந்த ஃபேவிக்கும் அது எதற்கொண்டு சம்மந்தமாகிறதோ அந்த ஃபே, அது ரெண்டுக்கு மத்தியில் ஒரு ஹம்சாவை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ரைட் தானே அர்த்தம் வைக்கிறது? இப்பா உசித்தத்தில் ஹம்சத்து பைனல் ஃபாயி குல்லமான் இருக்குல்ல, அந்த ஃபாவுக்கும் ஒமாத்த அல்லக்கத்து பிஹி, அது எதை கொண்டு சம்மந்தமாகிறதோ அது என்ன இருக்குது? உலகது ஆத்தினா மூசல் கிதாபை கொண்டு சம்மந்தமாகுது. கீழே போட்டிருக்கு. அதற்கு மத்தியிலே ஹம்சாவை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தௌபீகன் லகுங்களை மிரட்டுவதற்காக வேண்டி. அல்லா தாக்கீபுக்கும் ஆக்கபிஹாதா, இப்படியெல்லாம் சொன்னதற்கு பிறகும் கூட நீங்கள் பெருமை அடிச்சிங்களா? இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வேதத்தை கொடுத்தோம், ஈசா அலைஹிஸ்ஸலாமை வலுப்படுத்தினோம், அவங்களுக்கு பேரற்புதங்களை எல்லாம் காமிச்சோம். இதுக்கெல்லாம் பிறகும் கூட முட்டா பேருவலா நீங்கள் என்ன இருக்குது? பெருமை அடிக்கிறீங்களடா. அந்த நபிமார்கிட்ட விழுந்துருக்க வேண்டாம், கட்டுக்கோட்டிருக்க வேண்டாம். இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதத்தை தந்தோம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நம்ம வலுப்படுத்தினோம், ரூல் குதிசை கொண்டு பேரற்புதங்களையெல்லாம் தந்தோம். இத்தனை அற்புதங்களையும் நபிமார்களையும் நீங்கள் கண்ட பிறகு கூட பெருமை அடிக்கிறீங்க. விரும்ப மாட்டேன் பேருவலா. விளங்குதுடா? அப்படி கொண்டு போகணும். இப்போ தௌபீகனில் உங்களை மிரட்டுவதற்காக வேண்டி அல்லா தீபியும் ஆக்கபியாதா, இந்த அற்புதங்களை எல்லாம் காமிச்சதுக்கு பிறகும் கூட அதற்கு பின்னாலேயுமா நீங்கள் பெருமை அடித்தீர்கள் அப்படின்னு சொல்கிறது. அவு தஜீபன், ஆச்சரியப்படுத்தி காமிப்பதற்காக வேண்டியா இருக்கும். இன் சைனியும் அவனுடைய காரியத்தை, இந்த அற்புதங்கள்லாம் வந்ததுக்கு நம்மள உங்களுக்கு ஒரு ஈமான் வர மாட்டேங்குது, பெருமை அடிச்சுட்டு அழைகிறீங்க. இப்போ ஏத்தமிழ் ஐயக்கூனை இஸ்தீனாபன், இது இஸ்தீனாபாவும் வரலாம். இத்தனை அற்புதங்கள் வந்ததுக்கு பிறகு கூட அந்த எரும மாட்டை பெருமை அடிச்சுட்டு தான் இருந்தாலும், முன்னால் உள்ளதுக்கு பின்னால் உள்ளது என்ன இருக்குது? சபபு தாய்லியில் காமிக்க வந்துருக்கு. இஸ்தீனாபுன்னு சொல்லப்படுது. இஸ்தீனாஃபன். அப்போ வல்ஃபாவு இந்த ஃபரீக்கனில் உள்ள ஃபாவாகிறது. ஃபரீக்கன் கதை புத்தன் இருக்குல்ல, அது என்னப்பா? என்னது? ஒல் ஃபாவு லில் அத்துஃபி அல்லா. இல்லை, அது மேலே உள்ள பா தான் அபக்குள்ளமாக இருக்குல்ல, அந்த ஃபா ஒல் ஃபாவு லில் அத்துஃபி எல்லாம் கத்தரி, அது ஏற்படுத்தப்பட்டது மீது அத்து வைக்கப்படக்கூடியதாக இருக்கும். சரி, வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.